ஆதிலக்ஷ்மி. ஆதி என்பதற்கு முதல் என்பது பொருள். திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது தோன்றிய முதல் லக்ஷ்மியே ஆதிலக்ஷ்மி. தானியலக்ஷ்மி. தானிய வளங்களை அருள்பவள் தானியலக்ஷ்மி. இவளுக்கு அன்னலக்ஷ்மி என்ற பெயரும் உண்டு. தைரியலக்ஷ்மி. மனதிற்கு தைரியத்தை தருபவள் தைரியலக்ஷ்மி. ஜயவரவர்ணினி வைஷ்ணவி பார்கவி மந்திரஸ்வரூபிணி மந்திரமயே சுரகண பூஜித சீக்ர பலத்ரத ஞான விகாசினி சாஸ்திரனுதே பவ பயஹாரிணி பாப விமோச்சனி சாது ஜனாಶ್ರಿತ பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தைரியலக்ஷ்மி ஜய பாலய மாம். ஜயவரவர்ணினி வைஷ்ணவி பார்கவி மந்திரஸ்வரூபிணி மந்திரமயே சுரகண பூஜித சீக்ர பலத்ரத ஞான விகாசினி சாஸ்திரனுதே ಭವ ಭಯಹಾರಿಣಿ ಪಾಪ ವಿಮೋಚನಿ ಸಾಧು ಜನಾಶ್ರಿತ ಪಾದಯುತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಧುಸೂದನ ಕಾಮಿನಿ தைரியலக்ஷ்மி ஜெய பாலய மாம். சந்தானலக்ஷ்மி. சந்தானம் என்பதற்கு குழந்தை என்று பொருள். குழந்தை வரத்தை அளிப்பதனால் இவளுக்கு சந்தானலக்ஷ்மி என்று பெயர் வந்தது. ஐககவாகினி மோகினி சக்ரிணி ராகவிவர்தினி ஞானமயே குணகணவாரிதி லோகஹிதைஷினி ஸ்வரசப்தபூஷித கானனுதே சகல சுராசுர தேவ முனீஸ்வர மானவ வந்தித பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி சந்தானலக்ஷ்மி ஜய பாலய மாம். ஐககவாகினி மோகினி சக்ரிணி ராகவிவர்தினி ஞானமயே குணகணவாரிதி லோகஹிதைஷினி ஸ்வரசப்தபூஷித கானனுதே சகல சுராசுர தேவ முனீஸ்வர மானவ வந்தித பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி சந்தானலக்ஷ்மி ஜய பாலய மாம். விஜயலக்ஷ்மி. விஜயம் என்பதற்கு
வெற்றி என்று பொருள். வெற்றியை அருள்பவள் விஜயலட்சுமி. जय कमलासिनि सद्गतिदायिनि ज्ञान विकासिनि गानमये अनुदिनमर्चित कुङ्कुमधूसर भूषित वासितवाद्यनुते कनकधारास्तुति वैभववन्दित शङ्कर देशिकमान्यपते जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी जय पालय माम्. जय कमलासिनि सद्गतिदायिनि ज्ञान विकासिनि गानमये अनुदिनमर्चित कुङ्कुमधूसर भूषित वासितवाद्यनुते कनकधारास्तुति वैभववन्दित शङ्कर देशिकमान्यपते जय जय हे मधुसूदन कामिनि विजयलक्ष्मी जय पालय माम्. வித்யாலட்சுமி. வித்தை என்பதற்கு இங்கு கல்வி என்று பொருள். கல்விச் செல்வத்தை வழங்குவதால் இவளுக்கு வித்யாலட்சுமி என்று பெயர். प्रणत सुरेश्वरि भारति भार्गवि शोक विनाशिनि रत्नमये मणिमय भूषित कर्ण विभूषण शान्ति समावृत हास्यमुखे नवनिधिदायिनि कलिमलहारिणि कामित फलप्रद हस्तयुधे जय जय हे मधुसूदन कामिनि विद्यालक्ष्मी जय पालय माम्. प्रणत सुरेश्वरि भारति भार्गवि शोक विनाशिनि रत्नमये मणिमय भूषित कर्ण विभूषण शान्ति समावृत हास्यमुखे नवनिधिदायिनि कलिमलहारिणि कामित फलप्रद हस्तयुधे जय जय हे मधुसूदन कामिनि विद्यालक्ष्मी जय पालय माम्. கஜலட்சுமி. கஜம் என்றால் யானை என்று பொருள். இருபுறமும் யானைகள் கலசம் ஏந்தி திருமஞ்சனம் செய்வது போல் அமர்ந்திருப்பதால் கஜலட்சுமி என்ற பெயர் அமைந்தது. जय जय दुर्गति नाशिनि कामिनि सर्वपरप्रद शास्त्रमये रद गज दुर्ग पदादि समावृत परिजन मण्डित लोकनुते हरिहर ब्रह्म सुपूजित सेवित तापनिवारिणि पादयुते जय जय हे मधुसूदन कामिनि गजलक्ष्मी रूपेण पालय माम्. जय जय दुर्गति नाशिनि कामिनि सर्वपरप्रद शास्त्रमये रद गज दुर्ग पदादि समावृत परिजन मण्डित लोकनुते हरिहर ब्रह्म सुपूजित सेवित तापनिवारिणि पादयुते जय जय हे मधुसूदन कामिनि गजलक्ष्मी रूपेण पालय माम्. தனலட்சுமி. தனம் என்பதற்கு செல்வம் என்று பொருள். धिमि धिमि धिं धिमि धिं धिमि धिं धिमि दुन्दुभिनाद सुपूर्णमये धुम धुम धुन्दुम 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 शङ्गनिनाद सुवाद्यनुते वेद पुराणेतिहास सुपूजित वैदिक मार्ग प्रदर्शयुते जय जय हे मधुसूदन कामिनि धनलक्ष्मी रूपेण पालय माम्. धिमि धिमि धिं धिमि धिं धिमि धिं धिमि दुन्दुभिनाद सुपूर्णमये धुम धुम धुन्दुम 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 शङ्गनिनाद सुवाद्यनुते वेद पुराणेतिहास सुपूजित वैदिक मार्ग प्रदर्शयुते जय जय हे मधुसूदन कामिनि धनलक्ष्मी रूपेण पालय माम्. धनलक्ष्मी रूपेण पालय माम्. धनलक्ष्मी रूपेण पालय माम्. உங்கள் அனைவருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் கிடைக்க
வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். இப்போது நாம் காணவிருப்பது இசைக்கோலம்.
சதா சந்தோஷம் தந்திடும் ஒரே இடம் திருப்பதி, நிலாவென குளிர்ந்திடும் ஸ்ரீனிவாசன் சந்நிதி. சதா சந்தோஷம் தந்திடும் ஒரே இடம் திருப்பதி, நிலாவென குளிர்ந்திடும் ஸ்ரீனிவாசன் சந்நிதி. குபேரன் வாரி வழங்கிடும் சங்கம் பத்மமிருநிதி, குபேரன் வாரி வழங்கிடும் சங்கம் பத்மமிருநிதி. திருமகள் உறைவிடம் வருபவர்க்கு நிம்மதி, திருமகள் உறைவிடம் வருபவர்க்கு நிம்மதி. சதா சந்தோஷம் தந்திடும் ஒரே இடம் திருப்பதி, நிலாவென குளிர்ந்திடும் ஸ்ரீனிவாசன் சந்நிதி. ஒரே ஒரு தரம் திருமலைக்கு வந்திடு, ஒரே ஒரு தரம் திருமலைக்கு வந்திடு. கடவுளை நேரிலே காணலாம் வந்திடு, நினைத்தது கிடைத்ததும் மீண்டும் வந்து நின்றிடு, நினைத்தது கிடைத்ததும் மீண்டும் வந்து நின்றிடு. நித்தமும் அற்புதம் நிச்சயம் கண்டிடு, நித்தமும் அற்புதம் நிச்சயம் கண்டிடு. சதா சந்தோஷம் தந்திடும் ஒரே இடம் திருப்பதி, நிலாவென குளிர்ந்திடும் ஸ்ரீனிவாசன் சந்நிதி. உலகமே திரண்டிடும் அதிசயம் கண்டிடு, உலகமே திரண்டிடும் அதிசயம் கண்டிடு. அனுபவம் சொல்லிடும் அதனை அறிந்திடு, பழகிடும் அடியவர் பக்தியை ஏற்பவன். பழகிடும் அடியவர் பக்தியை ஏற்பவன். கவலைகள் தீர்ப்பவன் கழலடி பணிந்திடு, கவலைகள் தீர்ப்பவன் கழலடி பணிந்திடு. சதா சந்தோஷம் தந்திடும் ஒரே இடம் திருப்பதி, நிலாவென குளிர்ந்திடும் ஸ்ரீனிவாசன் சந்நிதி. குபேரன் வாரி வழங்கிடும் சங்கம் பத்மமிருநிதி, திருமகள் உறைந்திடும் திருமகள் உறைந்திடும் வருபவர்க்கு நிம்மதி. சதா சந்தோஷம் தந்திடும் ஒரே இடம் திருப்பதி, நிலாவென குளிர்ந்திடும் ஸ்ரீனிவாசன் சந்நிதி. ஓமெனும் ஒலியினை சங்கது உணர்த்திடும், உச்சியை தொட்டதும் சக்கரம் அழைத்திடும். ஓமெனும் ஒலியினை சங்கது உணர்த்திடும், உச்சியை தொட்டதும் சக்கரம் அழைத்திடும். தாளினை விட்டதும் தாளினை பற்றலாம், தாளினை விட்டதும் தாளினை பற்றலாம். ஞானமும் கிட்டிடும் வானினை எட்டலாம், ஞானமும் கிட்டிடும் வானினை எட்டலாம். சதா சந்தோஷம் தந்திடும் ஒரே இடம் திருப்பதி, நிலாவென குளிர்ந்திடும் ஸ்ரீனிவாசன் சந்நிதி. குபேரன் வாரி வழங்கிடும் சங்கம் பத்மமிருநிதி, குபேரன் வாரி வழங்கிடும் சங்கம் பத்மமிருநிதி. திருமகள் உறைவிடம் வருபவர்க்கு நிம்மதி, திருமகள் உறைவிடம் வருபவர்க்கு நிம்மதி. சதா சந்தோஷம் தந்திடும் ஒரே இடம் திருப்பதி, நிலாவென குளிர்ந்திடும் ஸ்ரீனிவாசன் சந்நிதி. ஸ்ரீ
ஸ்ரீனிவாசன் சந்நிதி. இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். 7/9/2014 செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, ஜெய வருடம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி, துல்கஹ்தா 11ஆம் தேதி. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வராள் உற்சவ தீர்த்தவாரி. விருஷபாரூட தரிசனம். புத சுக்ராள் ஏக ராசியில் சஞ்சரிக்கும் காலம். பூமியெங்கும் சுபிக்ஷ மழை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 3:45 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் புனர்பூசம். அடுத்து நாம் காணவிருப்பது நவ கோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல்கள். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி. சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீர்யா போற்றி, வினைகள் களைவாய். எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் தருவாய். சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய், சதுரா போற்றி. சிறப்புருமணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ. மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு. இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி. பதந்தந்தாழ்வாய் பண்டொழியானே, உதவியே அருளும் உத்தமா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மணவுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரகதோஷமின்றி கடாட்சித்தருள்வாய். சுக்ரமூர்த்தி சுகமிகு ஈவாய், வக்ரமின்றி வரமிகு தருவாய். வெள்ளி சுக்ர வித்தகவேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியார்க்கருளே. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. அரவெனும் ராகு ஐயனே போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி. ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகுக்கினிய ரம்யா போற்றி. கேது தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய். வாதம் வம்பு வழக்குகள் இன்றி, கேது தேவே கெண்மையாய் ரக்ஷி. गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி,
தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திவ்ய தேசங்களுக்குள்ளே திருக்கண்ணபுரம் என்பது மிக மிக உயர்ந்த திவ்ய தேசம். இன்றைய தினம் அந்த திவ்ய தேசத்து எம்பெருமானுடைய பெருமையை அனுபவிப்போம். திருக்கண்ணபுரம் என்கின்ற திவ்ய தேசம், இந்த திவ்ய தேசத்தை நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள் ஆகியோரெல்லாம் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். அதிலேயும் திருமங்கை ஆழ்வார் இந்த திவ்ய தேசத்து எம்பெருமானை 100 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதாவது மிக அதிகமான பதிகங்கள் இந்த திவ்ய தேசத்திற்கு. திருமங்கை ஆழ்வார் 2 திவ்ய தேசத்து எம்பெருமானை 100 அதாவது 10 பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்தார். ஒன்று திருநறையூர் என்கிற நாச்சியார் கோயில், மற்றொன்று திருக்கண்ணபுரம். இந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் தான் திருமங்கை ஆழ்வாருக்கு திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை உபதேசித்தானாம். திருமங்கை ஆழ்வார் அதையே தம்முடைய பாசுரத்திலேயே காட்டுகின்றார். இங்கே திருமங்கை ஆழ்வார் அந்த எம்பெருமானிடத்தில் என்ன தெரிவிக்கிறார்? மற்றுமோர் தெய்வம் உளதென்றிருப்பாரோடுற்றிலேன் உற்றது முன் அடியார்க்கடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தன் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானே என்று திருக்கண்ணபுரத்துறை அம்மான் அவனை பார்த்து என்ன சொல்றார்? திருமங்கை ஆழ்வாரை பாடுவித்தவரே திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் தான் என்று ஒரு இடத்திலே ஆச்சாரியர்கள் காட்டுகின்றார்கள். ஆழ்வாரை பாடுவித்த, திருமங்கை ஆழ்வாரை பாடுவித்த முக்கோட்டை திருக்கண்ணபுரம் என்று சொல்லுகின்றார். திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் தான் திருமங்கை ஆழ்வாருக்கு பாசுரங்கள் பாடும் வல்லமையை அளித்தானார். அப்படி அவர் பாசுரங்களை பாடினார். அதில் என்ன தெரிவித்தார் என்னால், உற்றதும் உன் அடியார்க்கடிமை என்று எம்பெருமானுக்கு மட்டும் நாம் அடியவர்கள் அல்ல, எம்பெருமானுடைய அடியவர்களுக்கும் நாம் அடிமைப்பட்டிருக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தைத்தான் இந்த எம்பெருமான் விஷயமாக இந்த எம்பெருமானிடத்திலே தாம் அறிந்து கொண்டதாக அப்படி அவர் தெரிவித்தார். ஆயினாலே இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை கேட்டது திருக்கண்ணபுரத்து எம்பெருமானிடத்திலே தான் என்று திருமங்கை ஆழ்வார் இவரிடத்திலே தான் அர்த்தங்களை கேட்டபடியினாலே அந்த திருமந்திரார்த்தத்தை தனக்கு உபதேசித்த ஆச்சாரியருக்கு சம்பாவனையாக 10 பதிகங்கள், அதாவது 100 பாசுரங்கள் அது பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். அது மட்டுமல்ல, திருக்கண்ணபுரத்திற்கு திருநெடுந்தாண்டகம் என்கின்ற திவ்ய பிரபந்தத்திலேயும் கூட பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். அவர் செங்காலம் உடனாராய் திருக்கண்ணபுரம்புக்கு என் செங்கண்மாலுக்கு என்று தூது அனுப்புகின்ற பொழுதும் அந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமானிடத்திலேயே தூது அனுப்புகின்றார். அப்படி பஞ்சகிருஷ்ண கஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்ற 5 கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்களுக்குள்ளே இந்த திருக்கண்ணபுரம் என்கின்ற திவ்ய தேசம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இங்கே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற விமானத்திற்கு உத்பலாவதகம் என்று பெயர். அதாவது யோகிகள் எல்லாம் தங்களுடைய உடலையெல்லாம் வருத்தி கொண்டு அவர்கள் தவம் செய்து அந்த எம்பெருமானை காண்கிறார்களாம். ஆயினாலே தேகத்திலே ஆசையில்லாதவர்களான ரிஷிகளெல்லாம் மங்களாசாசனம் செய்து நேரிலே சேவித்த பெருமாள் அந்த விமானத்திற்கே உத்பலாவதகம் என்று அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருநாமம் உண்டு. அது யோகிகளுடைய கண்ணுக்குத்தான் தெரியும் என்றும் சொல்லுகிறார்கள். இப்பொழுதும் கூட நாம் கோயிலை பிரதட்சணம் வந்தோமானால் அந்த கர்ப்ப கிரகத்திற்கு மேலே இருக்கிற விமானமானது நமக்கு நேரடியாக சேவை தருமாறு அது அமைக்கப்படவில்லை. அதற்கு காரணம் சொல்லுகிறார்கள், யோகிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே புலப்படக்கூடியதாக அப்படிப்பட்ட ஒரு விமானம் என்று தெரிவிக்கின்றார்கள். இந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் விஷயமாகத்தான் குலசேகர ஆழ்வார் அவர் ஒரு 10 பாசுரங்கள் பாடுகின்ற பொழுது அது தாலாட்டு சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரானுக்கு தாலாட்டு பாடுவதாக வைத்து மன்னபுகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன்சேர் கணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்று அவர் மங்களாசாசனம் செய்கின்றார். அந்த எம்பெருமானுக்கு தாலாட்டு பாடுகின்றார். அதிலேயும் இந்த திவிதேசத்துடைய மதில் அது கன்னிநன்மா மதில் புடைசூழ்
என்று கன்னியன்மா மதில் சூழ் என்று தெரிவிக்கின்றார். ஒரு காலத்திலே திருவரங்கத்தைப் போல இந்த திருக்கண்ணபுரத்திற்கும் பல மதில்கள் இருந்ததாகவும் அவற்றை யாரோ ஒரு கொடுங்கோல் அரசன் அவன் சமய வெறி பிடித்து அவன் விஷ்ணு துவேஷியா இருந்தபடியினாலே அந்த மதில்களை எல்லாம் அவன் இடித்து விட்டான் என்றும் அப்படி சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு அந்த இடத்திலே ஒரே ஒரு மதில் தான் இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். ஒன்று அல்லது இரண்டு மதில்கள், அதாவது ஒரு பிராகாரம் இருக்கிறது. ஆகையினாலே அப்படிப்பட்ட மதில் அந்த திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய மதிலுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு பெருமை உண்டு. இங்கே ஒரு அரசன் மிகவும் பெருமாளிடத்திலே பக்தி கொண்டிருந்தான். அவனுடைய பெண் பத்மினி என்று பெயருடைய பெண், அவள் இந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமானையே தான் கணவனாக அடைய வேண்டும் என்று அப்படி நினைத்தபடியினாலே அப்படியே அவளை மனம் புரிந்து கொண்டதாக இங்கே சரித்திரம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் கூட அந்த எம்பெருமானுக்கும் அந்த பத்மினி தாயாருக்கும் திருக்கல்யாண உற்சவங்கள் எல்லாம் இந்த திவ்ய தேசத்திலே விசேஷமாக நடைபெறுகிறது. பத்மினி பரிணயம் என்று காவியங்கள் எல்லாம் கூட இயற்ற பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த திருக்கண்ணபுரத்து திவ்ய தேசத்திற்கு மற்றொரு பெயர் உண்டு. இதற்கு கீழை வீடு என்று கூட ஒரு பெயர் உண்டு. கீழை வீடுனா கிழக்கு திக்கிலே இருக்கக்கூடிய வீடு என்று, மேலை வீடு என்று திருவரங்கத்திற்கும் கீழை வீடு என்று திருக்கண்ணபுரத்திற்கும் பேர் உண்டு என்றெல்லாம் நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இந்த திவிதேசத்திலே பல பல பெருமைகள் உண்டு. இந்த திவிதேசத்திலே ஒரு அரையர் சுவாமி எழுந்தருளி இருந்தாராம். பெருமாளுக்கு அனுதினமும் அவர் பாசுரங்களை சேவித்துக் கொண்டு கைங்கரியம் பண்ணுவாராம். அப்படி இருக்கிற பொழுது சில பேர் விரோதிகள் எல்லாம் வந்து இந்த கோவிலை அழிக்க முற்பட்டார்களாம். அப்பொழுது அரையர் சுவாமி அந்த எம்பெருமான் திருமுன்பே போய் தாளத்தை தட்டி கொண்டு அந்த எம்பெருமானை குறித்து தோத்திரம் பண்ணி விரோதிகளை எல்லாம் நீ அழித்து விட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டாராம். ஆனாலும் இவர் பிரார்த்தித்துக் கொண்ட பொழுதும் அந்த எம்பெருமான் எழுந்து காரியம் செய்யாமல் போகவே இவர் கோபம் கொண்டு அந்த தாளத்தை எம்பெருமான் மீதே எரிந்து விட்டாராம். இந்த எரிந்த தாளம் எம்பெருமானுடைய திருமுடியிலே ஒரு வடுவை ஏற்படுத்தி விட்டது. இவர் செருவரை முன்னாசரித்த சிலை என்னோ கைத்தளத்ததென்கண்ணாளால் என்று அது பாசுரம் இருக்கிறது. விரோதிகளை எல்லாம் அழித்த வில்லன்றோ உம்முடைய கையிலே இருக்கிறது என்று பரகால நாயகி பாடுவதாக பாசுரம். அந்த பாசுரத்தை தான் இந்த அரையர் சுவாமி சொன்னார். உம்முடைய கையிலே வில் எதற்கு இருக்கிறது? விரோதிகளை அழிப்பதற்குத்தானே, ஏன் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறீர் என்று கோபம் கொண்டு தாளத்தாலே அடித்து விட்டார் என்றும், அதனாலே பெருமாளுக்கு வடு ஏற்பட்டு விட்டது என்றும், இன்றைக்கும் கூட நாம் அங்கே சென்றால் அந்த மூலவருடைய திருமேனியிலே, அந்த எம்பெருமானுடைய திருமேனியிலே நாம் அந்த தாளத்தால் ஏற்பட்ட வடுவை சேவிக்கும்படியாக அந்த எம்பெருமான் எழுந்தருளிருக்கின்றான். இப்படியெல்லாம் பக்தர்களுக்கு அருள் பாரித்த அந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை பற்றி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அற்புதமான பாடலை பாடியுள்ளார். பேரு தரினும் பிறப்பிறப்பு நோய் மூப்பு வேறு தரினும் விடேன் கண்டாய் ஏறு நீர் வண்ணபுரத்தாய் என் மனம் புகுந்தாய் வைகுந்தா கண்ணபுரத்தாயுன் கழல் என்று நீ எனக்கு என்ன துன்பங்களை தந்தாலும் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானே உன்னுடைய திருவடிகளை நான் விடமாட்டேன் என்கின்றார். அப்படிப்பட்ட திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை நாம் வணங்கி மகிழ்வோம். நலம் வாழ எந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.